आपने धन्यवाद. Ladies and gentlemen, you're requested to please remain seated. Veg. Give me the bills. என்னது 10 ரூபா தயிர் பாக்கெட் 10 ரூபா தயிர் பாக்கெட் ஓகே ஏதோ ஒரு கேக்கு லாஸ்ட்டாக பார்ப்போம் ஓகே 4 ஸ்வீட் சூப்பர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா ட்ரீ ரைஸு சிக்கன் பெஸ்ட்டு கவர் இருக்கு போட்டோம் சொல்லு நடந்தது சொல்லு அப்புறம் வேற என்ன பண்ண வெஜ்ஜு வாங்கினது நான்வெஜ்ஜை மாற்றிட்டேன் நான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சார் கண்டிப்பாக ஃபன் பண்ணியிருப்பான் ஒருத்தன்டா பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்தா அவன் வந்து ஏதோ அர்ஜென்ஷன் கேட்டு ஒரு தலைவர் ஒன்றும் கேட்கல ஹாரி அப்படின்னா சாரி அப்படின்னா யுவன் ஹாரி அப்படின்னா இல்லை மெனு ஸ்டார்டிங்னு சொல்லியிருப்பேன் சாரி அப்படின்னு மறுபடியும் சொல்லலாம் இல்லை யூ கோயிங் டு ஃபர்ஸ்ட் அப்படின்னா நோ ப்ராப்ளம் உட்காந்துருக்கா எல்லா பிள்ளையும் லாஸ்ட் எடுத்து வந்தாச்சு எல்லாம் உட்காந்துட்டாங்க நான் போய் சொல்லுங்க இல்லை நீ காமிச்சு உன் பக்கத்துலேயும் பண்ணா உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சொல்லிட்டு இருக்கா பார்க்கல அதே மாதிரி வந்துட்டு இருக்கேன் வேற லெவல் பயங்கரமா இருந்தது இங்கிருந்து பார்க்கும்போது வயிறு தெரியுது ஐயோ இவனுக்கு வேற கரெக்டாக உட்காந்துட்டு இருக்காரு கூட அப்படின்னு கரெக்டாக 3ஆம் சீட் நடுவில் உட்காந்துட்டு எதுவும் பார்க்கவே முடியல வீடியோ கேட்க இங்கிட்ட இங்கிட்டு திரும்பி பார்க்கலாமே தவிர எதுவுமே பார்க்க முடியாது உள்ளேருந்து எந்திரிச்சு இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து சீரியஸாக ஃப்ளைட்டு இங்கடா இங்கே இருக்கா ஃப்ளைட்டுக்குள்ளே யாராச்சும் நம்ம ஊர் பசங்க எஸ் ஃபஸ்ட்டு அதே தான் அது மஞ்சள் பைய கரெக்டாக இருக்கு கேள்றா அது ஃபஸ்ட்டு சாப்பாடு கொண்டு வரதுமா பசிக்குதுடா அது கேள்றா சாப்பிடலாமா வேணாமா ஃப்ரீயாக நீ நினைச்ச மாதிரியா அது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு பேர் கொடுத்தாங்க அந்த வந்து இப்போ ஆப்போசிட்டில் ஒரு ரெட் கலர் அதான் அந்த பொண்ணு தான் நமக்கு பக்கத்தில் உட்காந்த பொண்ணு இந்த ட்ராலி எடுத்துகிட்டு வருதுல அந்த ஃபுட் பண்ணுற மாதிரி கரடியை போட்டு அதான் பக்கத்தில் உட்காந்த பொண்ணு இன்னொரு ட்ராலி வந்துக்கிட்டு போகுது இல்லை எட்டுலாம் போக மாட்டாங்க பார்த்தா சிரிக்கும் பார்க்குறது ஃபோட்டோ இங்கே அது சரி எடுக்குமா வேணாமா கேட்போமா வேணாமா பொண்ணோட செஞ்சு தானே போகுது அப்புறம் பெருசு மஞ்சள் கலர் டாலி புட்டு சரின்னு காட்டிடாதரா அது எப்படி நம்ம விடலாம் அதை இதில் பிடிச்சிடலாம்டா மச்சி போகிறத பிடிச்சிடலாம் மச்சி ஏன் ட்ராலி மச்சி அது ஒன்று எங்க துணி எங்கடா ஏன்டா இப்போ நடந்துக்கிட்டே இருக்கிற எடுத்து தொலையண்டா ஏப்பாடா சாரி உடையாம இருக்குதா வெயிட் பண்ண சரி சோறு கேளுன்றான் சரி கேட்போமா வேணாமான்னு தெரில சரி ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃபஸ்ட்டு ட்ராலியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க 1-2 பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க சரி மச்சி ஆர்டர் பண்ண யோசிச்சுட்டு அப்புறம் நிறைய அடுக்கடி கொடுத்தாங்க மச்சி எல்லாருக்கும் தான் போல அப்படின்னா பாதிலே எடுத்து கொடுத்தாங்க இல்லைனா நான் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று கொடுத்தாங்க ஸோ சாப்பாடும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது சப்பாத்தி ஆலோச்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு சூப்பர் சாப்பிட்டா நான்வெஜ் வெஜ்ஜு தான் நான் சாப்பிட்டேன் அவன் நான்வெஜ் சாப்பிட்டான் சப்பாத்தி சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும் அதுவுமே அவங்க சிக்கன் குழம்பு வித் ரைஸ் நல்லா அவங்க அதுவுமே கேட்டாங்க வெஜ்ஜாக நான்வெஜ் அப்படின்னா 1 வெஜ் 1 நான்வெஜ்ஜுங்க 1 வெஜ் நான்வெஜ் அப்படின்னு அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு தான் 1 வெஜ் நான்வெஜ் இருக்குது என்னடா கேட்டேன் என் காது ஃபுல்லாக அடைச்சிருச்சு நான் சத்தமாக பேசுகிறேன்னு நினச்சி மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் காது அடைச்சிக்கிச்சு அதுக்குள்ளேருந்து கேட்டிருந்தேன் என்ன சொல்கிறேன் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி எதுவுமே பேசல ஏறிட்டு இறங்கினதுக்கப்புறம் இவ்வளோ பேசுகிறேன் காரணம் என்ன வச்சு எங்க ஊரு இருந்தாலும் உன்னை சொந்தம் ஆக்குண்டா அதுதான் இந்த ஊரா எங்க பீச்சு காத்து மேல பட்டா போதுண்டா உனக்கு நல்ல ராசிடா என் ட்ராலி வந்துருச்சு உங்கள் ட்ராலி வருதானு தெரியல இல்லை இப்போ எதனால் வீடியோ ஆஃப் பண்ணோன்னா அந்த அக்கா அந்த மாமி முன்னாடி மேலே வந்தாங்களா நம்ம ஒன்று அப்படி சும்மா எடுத்து வீடியோ எடுக்கும்போது பின்னாடி அவங்க லைட்டாக தெரிஞ்சுட்டாங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அவங்க ஒன்று ஏதோ சொன்னார் பப்ளிக் பிளேஸில் ஏதோ சொன்னார் சரி ஓகே அதனால தான் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டாங்க
வர கேஸ் தான். ஆமா. எப்படியும் சும்மாவே தான் அடிச்சது ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருவாங்க. இது நம்ம சென்னைடா. ஓகே ஃபைனலி நம்ம வந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். செம்ம ட்ரிப்பு வேற ஏய் மண்டையா இருக்கா வரும்டா எங்கடா போக போகுது நம்ம ஊர் தானே. ஏன் லக்கேஜ் வந்துருச்சுப்பா. ஐயோ என்னோட ரோஸ் பை அது வரட்டு என்னோட ரோஸ் பை அது நான் சொல்றேன் எல்லாமே இருக்கு. நேரத்துக்கு எல்லாமே கிழிஞ்சு அங்க கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வர சின்ன சின்ன பிட்டு பிட்ட பீஸ் வரலாம். கேட்சுக்குள்ள கொஞ்சோண்டு தேங்காய் பருப்புலாம் நொறுக்கி தூத்துலாம் வந்து கொண்டுறியா பேக் பண்ணும்போது மூந்து தெரியல. அங்க அவங்கள்ட்ட போய் என்ன பேசிட்டு வர நீ என்ன சொல்லிட்டு வந்த? இந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அது மூடி இருக்குடா. எமர்ஜென்சியா? சரி ஓகே விட்ரா என்னடா தெரியும் தெரியாம போயிட்டேன். ரைட்டு ஏண்டா ஃப்ளைட்டில் ஏன்னா ஏறி அரை மணி நேரத்துலேயே சோறு கேட்டேன். சரின்னா அந்த அம்மா பார்த்து சோறு போட்டுச்சு. மறுபடியும் வந்து சோறுன்னு கேட்குறேன். சரி பஜ்ஜினா அப்படியே பையன் சரி இந்த பை வந்துருச்சு. ஏன்னா கருப்பு பையை போட்டிருந்தா என்ன இருக்கும் நிலமை? தைக்கவும் முடியாது. கரெக்டாக அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. பரவாயில்ல சரி ஓகே எப்படியும் இறுதியாக நம்ம ஊர் வந்து ட்ரெயினில் ஏறினதுலேருந்து இவன் ஒரு சரி விடு ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து இவன் ஒருத்தனை திட்டிக்கிட்டே இருக்கான். ஏன்னு கேளு. ஏன் எதுக்குடா அவனை திட்டிகிட்டே இருக்கிற நீ? ஒரு பையனை திட்டிக்கிட்டே இருக்கிறிய சும்மா அந்த அந்த பையனை திட்டிக்கிட்டே இருக்கிய ஏன்டா? ரொம்ப சீன் போடுறான். ஐயோ சரி போலாம்டா. அது பிரிச்சுவாது அப்படி மணி பாடுறான். நீ அதுதான் ஓடலையே. நீதான் ஃபேக்காக பண்ண வைக்கிற. இதுதான் காமெடி ஃப்ளோவில் வரும்போதே போட்டுறணும். ஃப்ளோவில் வந்த காமெடியை ரிட்டர்ன் ரீக்ரியேட் பண்ணால் இதான் நிலமை. ஆக்சுவலாக நல்லா ஜோக்குங்க. கேமரா ஆன் பண்ணலை அந்த ஒன்றும் சொன்னேன். மணி 8:30 ஆகிடுச்சிடா அப்படின்ட்டு ஃபோனை பார்த்து சொன்னேன். அது வாட்சை பார்த்துட்டு சொன்னனால வாட்ச் தான் ஓடலைன்னு மும்பையில் வாட்ச் வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டாங்க. வாட்சை வாங்கி அது ஓடுதா என்னன்னு பார்க்காமலே கட்டிட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கான். இது ஓடுது மச்சி. இது லைட்டு இது ஓடலை மச்சி. இது லைட்டு கூட கை எடுக்க ஆக்சுவலாக கையை வச்சு அமுக்கினா தான் ஓடுமா. கையை விட்டால் நின்றுமா. அது ஓடலைன்னு சொல்லிட்டு இதை விட்டு நீ கையை விட நல்லா இருக்கு மேம். ஓகே வேற ஏதாவது பேசிட்டு இருந்தேன் மேம். ஓகே ஒரு சீனை கிரியேட் பண்ணி சோறு வாங்கி தரீங்களா இல்லையாடா? இவன் ஒருத்தவன் சோறு 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 ஏறினதுலேருந்து சோறு சோறு எப்படி நீ தான் இங்கே வாங்கி தர போகிற? காலைல சாப்பிட்டு யாருமே சாப்பிடல. அவன் விட்டுட்டு சாண்ட்விச் சாப்பிட்டான். அவனை மட்டும் பானிபூரி வாங்கி சொல்லிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டான். துரோகிங்க அவன், உருக்கிங்க அவன். ஐஸ்கிரீம் யார் தின்னது? சரி ஓகே லாஸ்ட்டாக நம்ம சிங்கார சென்னை வந்து இறங்கிட்டோம். ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி உடச்சிடாத வெஜி நீ தெரியவே இல்லை. போகலாம் மச்சி. இல்லைடா ஃப்ரெண்டு கேப் தான் நினச்சேன். பேக் கேப் இருடா ஏன்டா தள்ளி விட்ற? என் வீட்டுக்கு ஏன் பதில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம எடுத்த வீடியோலாம் ஓகே. நான் இப்போ எடுக்கிற வீடியோனா நாய்ஸ் ரிடக்ஷன் நிறையா இருக்கும். அது என்ன ரீசன்னா இந்த நாய் மைக் எங்கேயோ வச்சுட்டா. எங்கேயோ இல்லை நீங்கள் தானே எலக்ட்ரானிக் ஐட்டத்தை அதில் வைக்கணும், பெல்ட்டை இதில் வைக்கணும், உருவி எல்லாத்தையும் நீங்கள் தானே சொல்லி என்ன கூப்பிட்டு போனீங்க. அதே மாதிரி தாங்க அவனுங்க பெல்ட்டில் ஆரம்பித்து எல்லாத்தையும் உருவிட்டானுங்க. உருவி போடல ஃப்ளைட்டில் நம்ம ஏறி உள்ளே போகும்போது நம்ம பக்கத்தில் வச்சுருப்பேன்ல அந்த மாதிரி இதில் இல்லைன்னா நீ பாக்கெட்டில் வச்சுருக்கேன் ஆக்சசரிஸில் பேக் மேக்ஸிமம் அவ்வளோ செக் பண்ணல. மற்ற மாதிரி பேக்கை சும்மா வைக்க சொன்னாங்க. பெரிய ஐட்டமாக வச்சுருந்தா மாட்டிக்குவீங்க. நார்மலாக இருக்க வர மாட்ட தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன பிரச்சனை இல்லை. நீயே போகலான்னு நினைச்சாலும் உன் பக்கத்தில் உட்காந்து போகவே போகாது போகுது. எங்கே போனாலும் உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. சாரிங்க என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்கானுங்க, மைக்கு கிளாரிட்டி இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. பேசுறது கேட்காதுங்க. கேட்கும் ஓரளவு கேட்கும். வீடியோ பிகினிங் நல்லா இருந்தது. எண்டிங்கில் என்னன்னா இருட்டில் போகிறானுங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிடாதீங்க. நிலமை அந்த மாதிரி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டானுங்க. மைக்கும் இல்லை, ட்ரைபேடும் இல்லை. இவனும் மண்டையை போட்டான்.
ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். அவன் ஸ்டோரேஜ் மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கேன். 256 GB. நீ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் என்னென்ன வீடியோ இருக்குன்னே தெரியும். இல்லை இதில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். லாஸ்ட்டு எண்டு வீடியோன்றனால இந்த 2 ட்ரிப்பும் வேறு லெவல் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்றது எங்களோட ஆசை. ஓகே, அந்த சென்னைக்குள்ள ஏர்போர்ட்டில் ஏறும்போது சீரியஸாக கண்ணு தள்ளிட்டே இருந்துச்சு. எந்த பக்கம் போனோம், என்ன பேசுறது, அப்படி இப்படின்னு. இங்கே நம்ம ஊருக்கு வந்து இறங்கின உடனே சரளமாக கொட்டதுலேயே வந்து தமிழ் அவர்கிட்ட தான் கேட்டேன், ஃபோட்டோ எடுக்கலாமான்னு ஓகேன்ட்டாரு. அடுத்தது வந்து தமிழில் பேசுகிறாங்க. இது தள்ளிட்டு வந்துடலாம்டா கன்டினியூ பண்ணேன். என்னன்னாங்க, அங்கே மும்பையில் ஏர்போர்ட்டில் ஏறும்போது ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசி ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு. மேபி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது ஏதாவது சொல்லுவாங்க. பேசவே இல்லை, வாயை மூடினா அவ்வளோதான். வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இதில் வேற தப்பான ரூட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. இப்போ ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறோன்னு தெரியல. எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்குது. மீனம் பக்கத்தில் கால் வச்சதும் போதும், சென்னையில் காலை சொன்னால் அப்படியே கொஞ்சம் சும்மா தலைமை பட்டாசாக வெடிக்கிறான். ஸோ வேறு லெவல். இப்போ நம்ம லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். என்னடா இருக்க வீடியோ இருட்டிலே போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இங்கே லைட்டிங் இல்லை, லைட்டிங் சுத்தமாக இல்லை. இதுக்கப்புறம் வேற ஒரு ஊர், வேற ஊரில் நம்ம ஊர் தாண்டா. ஏய், நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறத பற்றி சொன்னேன்டா. போனால் அடுத்து போகிறோம் கண்டிப்பாக. இதே மாதிரி இதே வைபோட என்ஜாய் பண்ணி வேற மாதிரி ஒரு வீடியோவோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சொல்ல அதையும் நீ சொல்ல ஆர்கே ஹர்ஷா என்னடா சோழி முடிச்சு. சரி, ஓகே, பாய். இது கூட ஒன்றும் இல்லை, மைக்குங்கடா. மைக் இருக்கு, நீ பேசு. மைக்குன்னு சொன்னா எங்கே உள்ளது ஐயா? இதான் இங்கே இருக்கா, கண்ணு தெரியாதவன. ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணை கவனிக்கவில்லை ஐயா. தெரியுதா? அதான் மறக்கிறதா? இது வரை வரலாம், அது வரலாம், வர முடியாது. நீ இதில் உட்காந்து சொன்னா எது பேசினாலும் நீ கண்டுக்காது. எனக்கு அந்த கேமரா இருக்கிறதே தெரியாது. ஓகேவா? என்னடா வெளியே போறீங்களா? நைட்டு படத்துக்கு போறோம். நீங்க படத்துக்கு டிக்கெட் இல்லை ஐயா. படம் நல்லா இல்லை என்று கூறி விட்டாங்க. நல்லா போக மாட்டேன். சாம்பார் தான் காலி ஆயிடுச்சு. நானே சாம்பார் தான்டா. ஃப்ளைட்டில் சாப்பிட்டதுக்கு இது பரவாயில்ல மச்சி. ஃப்ளைட்டில் நீ எதுக்கு இங்கே பக்கத்தில் வந்து ஒட்டின்னு இருக்க? அவ்வளோதான் இடம் இருக்கு. நண்பன் கூட உட்காந்து ஒன்றா ஏன்டா அப்படி பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் எப்போ சாப்பிட போகணும்? ஏன் நாளை காலைல சாப்பிடாம இருக்க போறியா? பட்டினி இருக்க போறியா? இல்லடி தாங்க, சட்னி இல்லையா? சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க, டைம் ஆகுதுன்னு நான் வந்துட்டேன். வாங்கவில்லை ஐயா. ஃப்ளைட்லேயே மதிய சாப்பாடு பார்க்கலான்ட்டு. ஃப்ளைட்டில் பெரிய கூத்தாயிடுச்சு வச்சு. என்ன பண்ண? தனியாக வேற இருந்துச்சுன்னா ஒரு இளவும் தெரியல. அதில் போய் இருந்துட்டு சரிய என்ன பண்ணலான்னு பார்த்தேன். என்ன வச்சு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? பரவாயில்ல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்து என்ன தெரியும், ஒரு தோசை எவ்வளோ? ஃப்ளைட்டில் போய் தனியாக உட்காந்துட்டேன். தெரியல, நல்லா திக்காக இருக்கு. ஃப்ளைட்டில் போய் தனியாக இருந்தேன். என்ன மேலே தனியாக நீங்கள் இழுத்துனீங்க வேணுமென்று திட்டமிட்ட. சரி, இது எனக்கு அப்படிதான் தெரியுது. என் பக்கத்திலே வரல, நீங்கள் அங்கே போய் இருந்தீங்க. நீ தான் பொண்ணு. அதுவும் நீ மட்டும். நான் பொங்கலும் உட்காந்துருந்தேன். ஒரு பக்கம் இவன், இன்னொரு பக்கம் யாரு? 2 பேர் தான் ஃபிட் தான். இல்லை மச்சி, வரும்போது நேரமும் கேட்டேன். டேக் ஆஃப் பண்ணும்போது விண்டோவில் இருக்கியா, லேண்டிங்கில் விண்டோவில் இருக்கியா? அவன் சொன்னா டேக் ஆஃப் லேண்டிங்ல இருக்கோம்டா அப்படின்னு. பக்கத்துல பொண்ணு வந்தானே எந்திரிக்கவே இல்லை, இங்கே உட்காந்துக்கிறேன்டா. எப்படி பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க? பெண்ணு பொள்ளந்திரம் பாத்துக்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. பொண்ணன்பா ரெக்கார்ட் பண்ண போல நீ சொல்றதெல்லாம். நானாவே அந்த பொண்ணை பார்த்துட்டு அங்கேயே விட்டு வந்தேன். ஒருத்தவன் ஏர்போர்ட், மும்பை ஏர்போர்ட்ல பார்த்து, அவர்களுக்கு வழி தெரியாது ஐயா, அதனால் நான் வழி கூறி விட்டு வந்தேன் ஐயா. உங்க வீட்டுக்கும் வழி தெரியாது, இன்ஸ்டாகிராம் ஐடி வேண்டியதுங்க. அது நண்பர்கள் என்றால் அது கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும் ஐயா. தொட அது வேற கத்து கொடுத்தா அவனுக்கு வேற இது வேற குடிச்சு வேற ஐயா. அதான் மச்சி, ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தா ஃபஸ்ட்டு நார்மலாக போச்சு, எல்லாமே சில்லி ஆச்சு. நம்ம இருந்து பார்த்துட்டு இருந்தேன்.
தலைவர் ஏழரை வருஷம் முதல் நான் வெளியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கூப்பிட்டு சொன்னாங்க அது என்ன பழக்கம் இல்லை மச்சி, அதை ஒழுங்கா பார்க்கல. நீ இவ்வளோ நேரம் பேசுவேன்னு எதுவும் பார்க்கல, மொபைலில் இந்த மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்கல மச்சி. எங்களுக்கு மட்டும் ஏங்க அப்படி பண்ணுது? இன்னைக்கு தான் பையன் எவ்வளோ நேரம் பேசினான், நம்ம தம் கட்டி அவ்வளோ பேசினான். எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. எப்படி ஆஃப் ஆச்சு? நீ தான்டா ஆஃப் பண்ணியிருப்ப. ஏய், நான் ஆன் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன், நான் எப்போ ஆஃப் பண்ணேன்? மொத்தமே வீணா போச்சா? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.